எய்ம்ஸில் மருத்துவம் படிக்க சென்ற தமிழர் பிணமாக திரும்பிய சோகம். புரியாத புதிர்களும் விடை தெரியாத வினாக்களும். வினையில் முடிந்த மூத்த பெண்ணுடனான நட்பு. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட 16 வயது சிறுவன். கல்யாண கனவில் இருந்த பெண்ணுக்கு கத்தி குத்து. ஒருதலையாக காதலித்த இளைஞரின் வெறிச்செயல். ஆடு மேய்க்கச் சென்ற மாணவி கற்பழித்து கொலை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. மதுக்கடையில் துளையிட்டு கொள்ளையர்கள் கைவரிசை. பணத்தோடு மது பாட்டில்களையும் எடுத்துச் சென்றனர். கஞ்சா வழக்கில் கைதான பாமக நிர்வாகி. 2 கிலோ கஞ்சா பறிமுதல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள தாராசுரம் கூட்டுறவு நகரில் வசிப்பவர் நிஜாம் மைதீன். குவைத் நாட்டில் வேலை பார்த்து வரும் இவரது மகனின் பெயர் அப்துல் மர்ஜித். 16 வயதான இவர் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் +1 வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 28ஆம் தேதி இரவு டியூஷன் சென்றிருந்த தனது தம்பியை அழைத்து வருவதாக கூறி மோட்டார் சைக்கிளில் சென்ற அப்துல் மர்ஜித் வீடு திரும்பவில்லை. தனது தம்பி டியூஷன் படிக்கும் இடத்திற்கு சென்ற அப்துல் மஜீத்துக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து தனது தம்பியை டியூஷன் சென்டரிலேயே இருக்க சொல்லிவிட்டு மர்ஜித் கிளம்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. மர்ஜித் எங்கே சென்றார் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் இரவு 1 மணி அளவில் கும்பகோண நகர காவல் நிலையத்தில் வாய்மொழியாக அப்துல் மர்ஜித் காணவில்லை என அவரது உறவினர்கள் புகார் அளித்தனர். 7:30க்கு வெளில போனான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா 8 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பையில காணோண்டா, டியூஷனுக்கு போய் அழைக்க போனால் என்னன்னு தெரில, போய் என்னான்னு போய் பாருன்னாங்க. சரி இங்கே தான் போயிருப்பான், ஃபோன் அடித்து பார்ப்போன்னு ஃபோன் அடித்து பார்த்தா எடுக்கவே இல்லை. 8 மணிலேருந்து தெருவில் உள்ளவங்க எல்லாருமே தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பயும் வரல. 10 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள் ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் விடிய எங்கள் கும்போனை எங்கே பார்த்தாலும் தேடிருப்போம், ஆளே காணோம். இந்நிலையில் கும்பகோணம் அருகில் உள்ள மாங்குடி காவிரி ஆற்றில் வெட்டு காயங்களுடன் வாலிபர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. காணாமல் போனதாக கூறப்பட்ட அப்துல் மர்ஜித்தின் அங்க அடையாளங்கள் போலவே கொலையானவரிடம் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் மர்ஜித்தின் உறவினர்களுக்கு தகவல் அளித்தனர். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காலம்புரை இது ஒரு 10 மணி இருக்கும். எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் சித்தப்பாவுக்கு தான் ஃபோன் வந்துச்சு. எங்கள் சித்தப்பாவும் மாமாவும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி அடையாளம் கட்டுறதுக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க. அவன் தான் டெட் ஆகிருந்தான். அவன் டெட் ஆகிருந்தாங்கன்னு நாங்கள் எல்லோரும் போய் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது, கெட்ட பழக்கம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பான். நானும் அவனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். ரொம்ப என்கிட்ட ஷேர் பண்ணிப்பான். அவ்வளோதான், ஒன்றும் கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த தகராறுக்கும் போக மாட்டான். காவிரி ஆற்றில் சடலமாக கிடந்தது காணாமல் போன மர்ஜித் தான் என அவரது உறவினர்கள் உறுதி செய்தனர். தகவல் அறிந்த மர்ஜித்தின் குடும்பம் நிலை குலைந்து போனது. வெட்டிட்டான், என் பிள்ளைய வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் கம்பெனிலேருந்து கிளம்பி கம்பெனியில் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு நான் வந்தேன். அவன் எனக்கு மேரேஜ் ஆனது 1991 மேரேஜ் ஆனது. 2001 பிறந்தான். 10 வருஷம் புள்ள இல்லாமல் பிறந்த பையன் அவன் கோயிலாக போய் அவன் பெற்ற புள்ள. இதனை அடுத்து கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக மர்ஜித்தின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே கொலையாளிகளை பிடித்தால்தான் உடலை பெறுவோம் என உறவினர்கள் போராட்டத்தில் குதிக்க காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர். காவல்துறையினர் அளித்த உறுதியின் பேரில் அப்துல் மர்ஜித்தின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு பின் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
மர்ஜித்திடம் இருந்த பணம், செயின், வண்டி சாவி போன்றவை அப்படியே இருக்க மர்ஜித்தின் செல்போன் மட்டும் மாயமாகி போனதால் காவல்துறையினர் மர்ஜித்தின் செல்போன் விவரங்களை ஆய்வு செய்தனர். அவங்க போட்டிருந்த செயின், கை செயின், ரிங்லாம் எல்லாமே இருந்துச்சு. வண்டி சாவி முத கொண்டு இருக்குங்கிறாங்க. அவன் கையில் வச்சிருந்த மொபைல் மட்டும் இல்லை, டச் மொபைல் தான், அது மட்டும் காணும். அப்துல் மர்ஜித்திற்கு வந்த செல்போன் எண்களை ஆய்வு செய்ததில் தாராசுரம் கவரை தெருவைச் சேர்ந்த சண்முகம் என்கின்ற சந்திரனும் ராமமூர்த்தி என்பவரும் அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்தது. ஓட்டுநராக வேலை பார்க்கும் இருவரும் அப்துல் மர்ஜித் காணாமல் போனதிலிருந்து தலைமறைவாக உள்ளனர் என்கிற தகவல் காவல்துறையினரின் சந்தேகத்தை உறுதி செய்தது. இதனை அடுத்து காவல்துறையினரின் தீவிர தேடுதல் வேட்டையில் சுவாமிமலை பகுதியில் பதுங்கியிருந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் அப்துல் மர்ஜித்தை கொன்றது தாங்கள்தான் என ஒப்புக்கொண்டனர். கொலைக்கான காரணம் முழுமையாக இதுவரை வெளிவரவில்லை. இருப்பினும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. 24 வயதான சந்திரன் தாராசுரம் பகுதியை சேர்ந்த தன்னை விட 4 வயது மூத்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அந்த பெண்ணுடன் சமீப காலமாக அப்துல் மர்ஜித் நெருங்கி பழகி வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்திரன் மற்றும் அவரது நண்பர் ராமமூர்த்தி ஆகியோர் இந்த கொலையை செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு ஒழுக்கக்கேடான நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களே வளரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதற்கு காரணம் திரைப்படங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கைபேசி வந்ததுக்கு பின்னாலே வலைதளங்கள் மூலமாக பல்வேறு சீரழிவு கலாச்சாரம் இன்றைக்கு பரப்பப்படுகின்றது. 16 வயது சிறுவனின் கொலைக்கான காரணம் அந்த சிறுவனின் தனிமனித ஒழுக்க குறைபாடு என்று கூறப்பட்டாலும் அது உண்மையில் பள்ளியின், பெற்றோரின், சமூகத்தின் குறைபாடு. ஸ்ரீனிவாசன், நியூஸ் 7 தமிழ், கும்பகோணம். அரச்சலூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 8 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக தாய் மற்றும் மகன் மீது பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள கோபாலிப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி. இவர் தனது மகன் ரமேஷுடன் இணைந்து அரசு பதிவு பெற்ற ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருவதாக அப்பகுதி மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பி அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் 2 லட்சம் ரூபாய் முதல் 10,000 வரை அவரிடம் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஏலம் எடுத்தவர்களுக்கு லட்சுமி பணம் தரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் லட்சுமியும் அவரது மகனும் சுமார் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் பணத்தை திருப்பி கேட்டவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திருப்பி பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். மணப்பாறை அருகே இளம்பெண் சடலம் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து பெண்ணின் கணவரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வேங்கைக்குறிச்சியில் உள்ள களத்து வீட்டில் நான்சி என்பவர் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கும் நான்சியின் கணவர் மற்றும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த நான்சியின் பெற்றோர் நான்சியின் கணவர் அப்ரஹாம் தான் நான்சியை கொலை செய்திருப்பார் என போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் அப்ரஹாமை கைது செய்ததுடன் நான்சியின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடற்கூறு ஆய்வுக்காக மணப்பாறை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் லேப்டாப் கடையின் கண்ணாடியை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்ற திருடர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் உள்ள ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான லேப்டாப் கடை உள்ளது. இந்த கடையின் பூட்டை உடைத்த காரில் வந்த மர்ம நபர்கள் உள்ளே இருந்த கண்ணாடியையும் உடைத்து விலை உயர்ந்த லேப்டாப்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் கம்ப்யூட்டரின் உதிரி பாகங்கள் உட்பட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளர் ஜெயக்குமார் அளித்த புகாரை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்தனர். கடையில் நடந்த கொள்ளை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதால் அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் துளை போட்டு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகே தாயுமன் செட்டி தெருவில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையில் புத்தாண்டு விற்பனையை முடித்துக் கொண்டு 3,30,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள சில்லறை நாணயங்களை லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு கடை ஊழியர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அடுத்த நாள் அவர்கள் கடையை திறந்து பார்த்தபோது கடை லாக்கர் உடைக்கப்பட்டிருப்பதையும் அதிலிருந்த பணம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தனர். மேலும் கடையில் இருந்த மது பாட்டில்களும் திருடப்பட்டிருந்தன. உடனடியாக கடை ஊழியர்கள் பொன்னேரி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுவரில் துளை போட்டு பணம் மற்றும் மது பாட்டில்கள் திருடப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் ஆன சேல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கடை ஓனரும் இது சூப்பர்வைசரும் சேல்ஸ்மேனும் கடையில் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து கடையை திறந்து பார்க்கும்போது உள்ள லாக்கர் உடைச்சி கீழே கிடக்குது. செவுத்தில் தொலை போட்டு திருடனுங்க வந்து உள்ளே வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகி போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த திருடு நடந்த கடையில் வந்து ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. சிவகங்கையில் அரசு பேருந்து நடத்துனரிடம் பணப்பையை பறிக்க முயன்ற திருடன் பொதுமக்கள் விரட்டியதை அடுத்து தப்பி ஓடினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை அருகே திருச்செந்தூரிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்தின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் திடீரென நடத்துனர் குருமூர்த்தியிடம் இருந்த பணப்பையை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து குதித்து ஓடினார். இதனால் அதிர்ச்சியடைந்த நடத்துனரும் பயணிகளும் கூச்சலிட்டதால் ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக நிறுத்தினார். பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பொதுமக்கள் திருடனை துரத்தினர். வினோத் என்ற இளைஞர் ஓடிச் சென்று திருடனை பிடித்த நிலையில் அவருடன் கட்டி புரண்ட திருடன் பணப்பையை போட்டுவிட்டு தப்பி ஓடினார். பணப்பை கிடைத்ததால் பேருந்து மீண்டும் பெறப்பட்டது. அறந்தாங்கி அருகே தனியார் வெடிமருந்து ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். அறந்தாங்கி அருகே கீழாநிலைக்கோட்டையில் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான தனியார் வெடிமருந்து தயாரிக்கும் ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கீழாநிலைக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளையம்மா, ஆறுமுகம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி, செல்வி, மல்லிகா, கிஷோர் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுடன் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து காயத்தின் தன்மை காரணமாக அவர்கள் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருதலை காதலால் பேராசிரியையை சரமாரியாக குத்திவிட்டு தப்ப முயன்ற வாலிபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சின்னத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் அனு ஹென்சி. தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் இவருக்கு வரும் 5ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனு ஹென்சி தேவாலயத்துக்கு சென்று விட்டு வரும் வழியில் ஜாய் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த பேராசிரியை அங்கிருந்தவர்கள் காப்பாற்றி தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அதே சமயம் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற ஜாய் என்பவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் ஒருதலை காதலால் தான் இந்த முடிவுக்கு வந்ததாக அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொடைக்கானல் அப்பர் லேக் வியூ பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பாமக நகர செயலாளர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாக போதை காளான், கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொடைக்கானலில் பெருமாள் மலை, மூஞ்சிக்கல், KRR கலையரங்கம், வட்டக்கானல் போன்ற முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பர் லேக் வியூ பகுதியில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பாமக நகர செயலாளர் சங்குமுருகன் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்த 2 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் ஆடு மேய்க்கச் சென்ற பொறியியல் கல்லூரி மாணவியை அடையாளம் தெரியாத நபர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த கள்ளக்குடி அருகே உள்ள மேலரசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அனுஷியா. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த இவர் கல்லூரி விடுமுறை என்பதால் தனது வீட்டில் இருந்த வெள்ளாடுகளை மேய்க்க அப்பகுதியில் உள்ள காட்டுப் பகுதிக்கு சென்றிருக்கிறார். மாலை வரையிலும் அனுஷியா வீடு திரும்பாததால் அவரது உறவினர்கள் காட்டுப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்துள்ளார். அனுஷியாவின் உடலில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததை அடுத்து அவரது தாய் இதுகுறித்து கள்ளக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து தப்பி ஓடிய கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் மதுபான கடையின் பின்பக்க சுவரை துளையிட்டு 22,000 ரூபாய் பணத்தையும் 45 மது பாட்டில்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை வழக்கம் போல திறப்பதற்காக சென்ற பார் ஊழியர்கள் தங்களது ஸ்டாக் ரூம் கதவு உடைக்கப்பட்டிருந்ததையும் மதுபான கடையின் பின்பக்க சுவரில் துளையிடப்பட்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மதுபான கடையில் இருந்து 22,000 ரூபாய் பணம் 45 மது பாட்டில்களை திருடி சென்றதும் தெரியவந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரம் அருகே அரசு மதுபான கடை பாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் மது பாட்டிலால் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஆண்டகளூர் கேட் பகுதியில் அரசு மதுபான கடை உள்ளது. அங்கே பொன்குறிச்சியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளி அருள் என்பவர் மது அருந்த சென்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்தவர்களுக்கும் அருள் என்பவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தகராறு முற்றவே அடையாளம் தெரியாத நபர்கள் அருளை மது பாட்டிலால் தாக்கியும் பாட்டிலை உடைத்து குத்தியும் உள்ளனர். இதில் படுகாயமடைந்த அருள் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதுகுறித்து புதுச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருளை பாட்டிலால் குத்திவிட்டு தப்பியோடிய அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 445 ஊராட்சிகள் உள்ள நிலையில் இங்குள்ள மக்களின் பிரதான தொழில் விவசாயம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாத காரணத்தால் விவசாயம் பொய்த்து போன நிலையில் இப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு இன்று பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமாகும். இந்நிலையில் இங்குள்ள பெரும்பாலான ஊராட்சிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வேலை திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் வேளையில் இங்குள்ள கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். 445 ஊராட்சிகள் இருக்கு. ஒரு 25% கிராமப்புறங்களில் தான் அந்த வேலைகள் நடந்திருக்கு. அந்த வேலைகள்லையும் கூட பார்த்தீங்கன்னா 3 மாத காலமாக இப்போ சம்பளமே வழங்கலை. ஏற்கனவே இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், வறட்சி, 4 வருடங்களாகவே மழை இல்லை, கடுமையான சூழலில் இன்னைக்கு ஒரே வாய்ப்பு கிராமப்புற மக்களுக்கு ஒரே வாய்ப்பாக இருந்தது இந்த 100 நாள் வேலை. அந்த 100 நாள் வேலையில் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்கு. மேலும் ஒரு சில கிராமங்களில் இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் கிராம மக்களுக்கு கடந்த 1 ஆண்டாக முறைப்படி ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதிலும் குறிப்பாக சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காஞ்சிரங்கால் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள கண்மாய் பகுதியில் கடந்த 3 மாதமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வரும் கிராம மக்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் தங்களின் தினசரி தேவைக்கு மிகுந்த சிரமப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு அரசு 203 ரூபாய் ஊதியம் என அறிவித்திருந்த நிலையில் இதுவரை ஒரு முறை கூட முழு ஊதியத்தை பெற்றது இல்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். எனவே விரைவாக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக தங்களுக்கான ஊதியத்தை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 100 நாள் திட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் சார் இந்த 6 மாசமா சம்பளமே போடலை சார். நாங்கள் கடைங்க போய் வாங்கி போட்டுருவாங்க நம்பிக்கையில் அரசாங்கத்தை நம்பி வேலை செஞ்சோம். ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லை. 100 நாள் நிறைய பேர் முடிச்சுட்டு சம்பளம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் கம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு வேலை பார்க்குறோம், சம்பளமே ஏறலை. ஒவ்வொருத்தரும் 100 நாள் முடிச்சிருக்கோம். பாதி பேர் 100 நாள் முடிச்சுட்டாங்க. 100 நாள் முடிச்சதுக்கு 1 வார காசு கூட ஏறலை. எங்களுக்கெல்லாம் ஏறவே இல்லை. எங்களுக்கு அந்த கம்மா வேலை பார்த்துட்டு கஞ்சி குடிச்சுக்கிருக்கோம். இந்த வேலை பார்த்தாத்தே சாப்பாடு உண்டு. 203 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் 100 நாள் முடிஞ்சு இன்னும் சம்பளங்கிறதே வரல. 4-5 மாதம் ஆச்சு எங்களுக்கு சம்பளம் போட்டு. அதேபோல சூரானம் பஞ்சாயத்து மற்றும் சக்கந்தி ஊராட்சி பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் இதுகுறித்து கூறுகையில் தங்கள் பகுதியிலும் இதேபோல கடந்த 3 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்தவருக்கும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கேட்டால் இன்னும் தங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் பணம் வரவில்லை என்று கூறி அலைக்கழிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் வயசானவங்க நாங்கள் பார்க்குறோம் ஐயா, நீங்கள் ஒரு பார்வை கூட எங்களுக்கு காசு கிடையாது. அவ்வளவு பொருளாதாரம் வசதியும் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஐயா மோடி ஐயா கருணை காட்டி வயசானவங்களுக்கு ஏழை மக்களுக்கு இறக்கம் காட்டி 3 நாங்களாம் வேலை பார்த்து முடிச்சுட்டோம். 5 நாள் தான் இருக்குது 100 நாள் வேலை முடிக்க. இருந்து நாங்கள் வாரோம். எங்களுக்கு ஒரு உதவி ரொம்ப தாழ்மையோடு எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். ஆனால் சம்பளமே ஏறல. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காசு இப்போ செல்லாதனால 500-1000 செல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏழை மக்கள் சாப்பாட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இப்போ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ எங்கள் வேலையெல்லாம் சம்பளமும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 250 ரூபா சம்பளம் மட்டும் 120 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தான் நாங்கள் இப்போ ஆடு வாங்கி வச்சுக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு திரியிறோம். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் பகுதியை விட்டு வேலைக்கு என திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளுக்கு தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்சமயம் பண மதிப்பிழப்பால் மேலும் பாதிப்படைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக யாரிடமும் கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்காதது தங்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தனர். எனவே உடனடியாக 100 நாள் பணி நடைபெறாத இடங்களில் மீண்டும் பணியை தொடர நடவடிக்கை எடுப்பதுடன் வேலை செய்து வருபவர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.